போகர்கிட்ட இதே மாதிரி எனக்கு நோய் இருக்குது, எனக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு தேடி வருவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து நவபாஷாணத்தில் செஞ்ச வில்லையை கொடுத்துருக்காரு. அகத்தியர் கொடுத்த மருந்து வந்து மக்களுக்கு சரியாக வேலை செஞ்சு மக்கள் எல்லாம் குணமாயிட்டு வந்திருக்காங்க. ஆனால் போகர் கொடுத்த மருந்து வந்து அதோட வீரியம் அதிகமாக இருந்தனால மக்கள் எல்லாம் இறந்து போயிடுறாங்க. இதை கவனித்த போகர் வந்து நவபாஷாணத்தால் ஒரு சிலையை செஞ்சு அது மேலே சந்தனத்தை பூசி அதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு வில்லை அப்படின்ற மருந்து எடுத்து தன்னை தேடி நோய் அப்படின்னு வர்றவங்களுக்கு போகர் கொடுத்து உடம்ப சரி பண்ணியிருக்காரு. இதுக்கும் பழனிமலையில் இருக்கிற முருகன் சிலைக்கும் என்ன சம்மந்தம் தானே யோசிக்கிறீங்க? பழனிமலையில் இருக்கக்கூடிய முருகன் சிலை நவபாஷணத்தால் செஞ்ச சிலை. அதை செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த போகர் அப்படின்றவர் தான். சரி, அதுக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்மந்தம் தானே யோசிக்கிறீங்க? இப்போ வரைக்கும் பழனியில் நைட்டு முருகனுக்கு சந்தனம் பூசி சந்தன காப்புன்னு சொல்லி காலையில் விஸ்வரூப தரிசனம் ஒன்று